Pari wants to buy 5 tennis balls from a sports shop. If a dozen balls cost 180 rupees, how much should Pari pay to buy 5 balls? So first நமக்கு dozen balls. இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட்டரி மெத்தட்ல நம்ம போட போறோம். So this method used is unitary method. இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, டசன் பாலோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா rupees 180. So what is dozen ball means 12 balls. 12 balls வந்து rupees 180. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஒன் பால். So what is the cost of one ball is equal to என்ன பண்ணணும் 180 divided by 12. This much rupees. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் 5 balls கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் 5 balls. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம், பண்ணாம அப்படியே போடலாம். காஸ்ட் ஆஃப் 5 balls என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் 1 ball is 180 by 12. காஸ்ட் ஆஃப் 5 balls என்ன பண்ணணும் 180 by 12 into 5. ஓகேவா? ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வருங்க பாருங்க, இது வந்து 6 2s are 12. நம்ம இதை என்ன பண்ணலாம் 9 2s are 18 0. திரும்பவும் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாமா. 1 6 is 6. இங்க என்ன வரும் 1 6 is 6. ரிமைண்டர் 3 5 6 are 60. ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் பால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 15 rupees. இங்கே நமக்கு என்ன வரும் 160 by 20 நமக்கு என்ன வரும் 15 rupees multiplied by 5. That is equal to 5 5s are 25. Reminder 2, the cost of 5 balls will be 75 rupees. Clear?